இருதயமே துடிக்கிறதா, துடிப்பது போல் நடிக்கிறதா அப்படின்னு. இது ஒரு பெண்ண பார்த்து பாடுனா நல்லா இருக்கும் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கும். ஆ. ஆனா அத ஏன் இப்ப பாடுறேன் அப்படின்னா, அந்த பாட்ட பாடுன ஒரு சிங்கர் அண்ட் டைரக்டர், மியூசிக் டைரக்டர் முன்னாடி நான் உட்கார்ந்துருக்கேன்றதே இப்போ வரை என்னால நம்பவே முடியல. நீங்க ஒரு பெரிய காதல் வயப்பட்ட ஒரு பையன் நினைக்கிறேன். எவ்வளவு பெண்களை காதலிச்சிருக்கீங்க? அது எவ்வளவு பேர் வந்து உங்கள காதலிச்சிருக்காங்கன்னு சொல்லுங்க நீங்க. அழகா. ஏன்னா காதலிச்சவங்க எல்லாருமே வந்து இந்த பாட்டுக்கு வந்து அடிமை. ம். காதலிக்க போறவங்க எல்லாம் அடிமை. அப்புறம் கொஞ்சம் கல்யாணம் ஆனவங்களுக்கும் இது வந்து ஒரு பெரிய விஷயமா இருக்கு. ஏன்னா அந்த துளிர் இருக்கு இல்லையா, அந்த காதல்ன்ற ஒரு இன்பமயமான ஒரு எண்ண ஓட்டம். அந்த எண்ண ஓட்டத்தில் நடக்கக்கூடிய ஒரு விஷயம் வந்து இந்த ஹார்மோனல் டிஃப்ரென்ஸ் அண்ட் ஒரு கவிதை, ஒரு கனவு, ஒரு காட்சி, ஒரு கல்யாணம், ஒரு இன்பம் அப்படின்ற மாதிரி வர எல்லா விஷயத்துலையும் வந்து அந்த ஒரு மூமெண்ட்ல காமிச்சிடுறது அது. ஆமா. இவ்வளோ அழகான இந்த வார்த்தை எழுதினது கவிவர்மன் என்ற என்னுடைய நண்பன். அவன் அந்த அந்த ஒரு வார்த்தைக்கு தான் விழுந்தது அந்த பாட்டு. அந்த பாட்டு. ஆமா ஆமா. ஆக்சுவலா அதுக்கு முன்னாடி சொல்லிருன்னு நினைக்கிறேன். நீங்க எல்லாம் இன்ஸ்டால போட்டு ட்ரெண்ட் பண்ணிட்டு இருக்க அந்த ஒரு பாடல பாடுன சிங்கர் யார் அப்படி பார்த்தீங்கன்னா நம்ம சார் தான். நெறைய பேர் பார்த்தீங்கன்னு வச்சுக்கங்களேன், சார் அது திப்புவோட வாய்ஸ், அவரோட வாய்ஸ், இவரோட வாய்ஸ்ன்னு நெறைய பேர் போட்டுருக்காங்க. இல்லடா இல்ல திப்பு வாய்ஸ்ன்னு சொன்னா தப்பு வாய்ஸ்ன்னு சொல்லிருந்தோம் நீங்க. அது திப்பு இல்ல, தப்பு அப்படின்னு சொல்லி போட்டுறணும்.